தன்னுடைய தாயை வெட்டி கொன்ற மகன் தெய்வமாக போற்றப்பட முடியுமா? அப்படியான ஒரு ஆச்சரியம் எங்கள் மொழியிலே, எங்கள் சமயத்திலே, எங்கள் இனத்திலே இருக்கிறது. தன் பெத்த தாயை வெட்டி கொன்ற மகனை தெய்வம் என்றும் அவதாரம் என்றும் கொண்டாடுகிறோம். நம்புவீர்களா? இப்படியும் நடக்குமா? ஆச்சரியம் தரக்கூடிய மிகச்சிறந்த பதிவுகள் இருக்கவே செய்கின்றன. வெறுமனவே வியப்புக்குரிய ஆச்சரியத்துக்குரிய செய்திகள் மட்டுமல்ல, இவை எங்களுக்கு தருகின்ற கற்பிதங்கள், பாடங்கள், வழிகாட்டுதல்கள் ஏராளம். தன்னுடைய தாயை வெட்டி கொன்ற மகன் என்று சொன்னேனே, வெறுமனவே அந்த மகனுடைய மூர்க்கத்தனம் அல்ல அங்கே பதிவாகிறது. தன்னுடைய தந்தையினுடைய கட்டளையின் பேரில் தான் இந்த தாயை கொன்ற மகனது இந்த செயல் இடம்பெற்றிருக்கிறது. ஒழுக்கப்பிறழ்வான மூர்க்கத்தனம் மிக்க ஒரு பிள்ளை அல்ல. கொண்டாட வேண்டிய பக்தி, பண்பாடு, ஒழுக்கம் என எல்லாம் நிரம்ப பெற்ற ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருந்து வந்திருக்கிறான். யமதக்கினி முனிவர் என்று ஒரு முனிவர், மிகச்சிறந்த மகான். ஒரு காட்டு பகுதியில், அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு பகுதியில், ஆற்றை அண்டிய பகுதியில் வாழ்ந்து வருகிறார், ஒரு ஆசிரமம் அமைத்து. அவருக்கு ஒரு கற்பொழுக்கம் மிக்க, கற்பு விசேடம் நிறைந்த ஒரு மனைவி. அவள் பெயர் ரேணுகாதேவி. மாதர்குலம் அத்தனையும் கையெடுத்து கும்பிடுகின்ற உயர்ந்த ஒரு பிறவி. அவர்களுக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகளும் ஆண் குழந்தைகள். இந்த ரேணுகாதேவி கற்பொழுக்கம் மிக்கவர் என்று சொன்னேனே, அவருடைய கற்பொழுக்கத்துக்கான, கற்பு விசேடத்துக்கான சிறப்பு என்ன என்று கேட்டீர்களேயானால், ஆற்றுக்கு நீரெடுத்து வருவதற்காக செல்லுகிற போது மண் பானை ஒன்று எடுத்து செல்வதுதான் வழக்கம். எல்லா பெண்களும் கையிலே ஒரு பானையை எடுத்து கொண்டு செல்லுவார்கள். ஆற்றிலே அந்த நீரை மொண்டு கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த ரேணுகாதேவி மட்டும் அப்படி அல்ல. ஆற்றுக்கு போகிற போது வீசிய கையும் வெறுங்கையுமாக செல்லுவார். நீராடிவிட்டு ஆற்றங்கரையின் ஈர மணல் பரப்பில் உள்ள ஈர மணலை வைத்துக் கொண்டு ஒரு பானை செய்வார். கையாலே செய்கின்ற அந்த பானையால் உடனடியாகவே அந்த பானையிலே இருந்து நீரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவார். இது சாத்தியமான ஒன்றா என்றால் இல்லை. ஆனால் அவரிடம் குடிகொண்டிருந்த கற்பு விசேடத்தால் இவை அத்தனையும் சாத்தியமாகின. இத்தகைய கற்பு விசேடம் மிக்க ரேணுகாதேவியினுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்த சம்பவம் எல்லாவற்றையும் தூக்கி போட்டது, தலைகீழாக மாற்றிவிட்டது. அப்படி என்ன நிகழ்ந்தது? வழக்கம் போல நீரெடுத்து வருவதற்காக சென்ற ரேணுகாதேவி தண்ணீரை எடுப்பதற்காக வழக்கம் போல தன்னுடைய கைவண்ணத்தை காட்டி ஈர மணலிலே உடன் செய்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்குள் இறங்குகிறார். ஆற்றுக்குள்ளே நீரை மொண்டு எடுப்பதற்கு இடையில் ஆற்று நீரை ரசித்தபடி, ஆற்றங்கரையிலே நின்றபடி அப்படியே ஆற்று நீரை ரசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காட்சி. மேலே புற்பக விமானத்தில் ஒரு காந்தர்வ வீரன் ஒருவன். காந்தர்வர்கள் தேவர்களுக்குள்ளே, வானுலகத்திலே உள்ளவர்களுக்குள்ளே ஒரு வகையினர். வாட்டசாட்டமான கம்பீரமான தோற்றப்பொலிவு கொண்டவர்கள். ஆண் லட்சணத்துக்கு அவர்கள்தான் லட்சியம். மிக உயர்ந்த ஒரு முன்னுதாரணம். அத்தகைய ஒரு காந்தர்வ வீரன் ஒருவன் கம்பீரமாக புற்பக விமானத்திலே நின்றபடி பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நிமிந்து கூட பார்க்கவில்லை. ஆனால் நிழலுக்குள்ளே நீரிலே விழுந்த அந்த பிம்பத்தை கண்டு, அடடே, அழகான ஒரு கம்பீரமான தோற்றப்பொலிவோடு இருக்கிறானே என்று ஒரு கணம் அவர் மனதிலே எண்ணிக்கொண்டாராம். அந்த கணப்பொழுதில் அவரிடம் குடிகொண்டிருந்த அந்த விசேடமான கற்பொழுக்கம் அவரை விட்டு போய்விட்டது. அவரிடமிருந்து நீங்கிவிட்டது. என்ன ஆச்சரியம்! அவர் தன்னுடைய கைவண்ணத்தால் செய்த பானை அந்த கணப்பொழுதிலேயே உடைந்து நீரிலே கரைந்து உருத்தெரியாமல் போய்விட்டது. பதறிப்போய் தன்னுடைய கற்பு விசேடத்துக்கு என்னானது என்று தடுமாறிக்கொண்டு வீதிக்கு கரைக்கு வருகிறார். அந்த ஈர மணலிலே மறுபடி பானையை செய்ய முயல்கிறார். ஆனால் அவர் எத்தனை முயன்றும் பானை
உருவாகவில்லை. பல தடவை முயன்று வெறுங்கையோடு வேதனையோடு தன்னுடைய மனதிலே குற்ற உணர்ச்சி மேலிட தான் அந்த காந்தர்வனை மனதிலே நினைத்திருக்க கூடாது என்ற தடுமாற்றத்தோடு பதட்டத்தோடு வீட்டுக்குள் வருகிறார். நடந்த யாவற்றையும் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து கொண்ட யமதக்கினி முனிவர் தன் மனைவியை நெல் என்றார். மனைவி நின்றார். என்ன நடந்தது? சொல்ல முடியாமல் தலை கவிழ்ந்தார். தன்னுடைய மூத்த மகனை அழைத்தார். மகனே, உன் தாய் ஒழுக்கமிழந்து விட்டாள். இதோ இந்த வாளை எடுத்து உன் தாயை வெட்டி கொன்றுவிடு. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கின்ற தாரக மந்திரத்துக்கு அணிகலனாக விளங்குகிற பிள்ளைகள் 4 பிள்ளைகளும். மூத்த மகன் வந்தான், தந்தையை வணங்கினான், வாளை எடுத்தான், விரைந்து தாயிடத்துக்கு போனான். தாயினுடைய முகத்தை பார்த்தான். தாயினிடத்திலே பாலுண்ட நினைவு, சோறுண்ட நினைவு, தாயார் தலைதடவி வளர்த்த அந்த தாய்மை மேலிட்டது. வாளை கீழே போட்டுவிட்டு, அப்பா என்னை மன்னியுங்கள் என்றான். கோப ஆவேசத்தோடு 2வது மகனை அழைத்தார். மகனே, உன் தாயை கொல். வந்தான், வாளை எடுத்தான், நிமிர்ந்து பார்த்தான். தாய்மை உணர்வு தடுத்தது. வாளை கீழே போட்டான். அப்பா என்னை மன்னியுங்கள். 3வது மகனும் அதையே செய்தான். ஆவேச மேலுட்டோடு தன்னுடைய 4வது புதல்வனை அழைத்தார். அவன் பெயர் பரசுராமன். மகனே, உன் தாய் வாழத் தகுதியற்றவள், அவளை கொன்றுவிடு. வாளை எடுத்தான். 2 துண்டுகளாக தாயின் தலையை துண்டாடி வீழ்த்தினான். புலகாங்கிதப்பட்டு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற அருமை கொள்கையை நிலைநாட்ட வந்த அற்புதமான திருமகனடானே, இதோ உன் தந்தையினுடைய வார்த்தையை மீறிய இந்த தமையன்மாரையும் கொன்றுவிடு. சதக் சதக் சதக், ஒரே வெட்டு. 3 பேருக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வெட்டு. தலை துண்டாடி கீழே விழுந்தது. இதை கூடவா ரசிச்சு சொல்றீங்க? உண்மை, நடந்த வரலாறு. வெட்டி வீழ்த்தி விட்டு தந்தையினுடைய திருவடியில் தாழ்ந்து வணங்கி நின்றான். தன் கட்டளையை மீறிய மூத்த புதல்வர்களுக்கு மத்தியில் தன் கட்டளையை காப்பாற்றியதோடு, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்பது அதைவிடச் சிறந்த உண்மை. ஆனால் தாயை விடச் சிறந்த கோயில் இல்லை என்பதை கடந்து தந்தை சொல்லுக்கும் அது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான், மதிப்பு கொடுத்திருக்கிறான். எனவே சந்தோஷ மேலிட்டோடு சினந்தணிந்து ஆறத் தழுவிக்கொண்டார் மகனை. மகனே, என்ன வரம் வேண்டும் கேள், நீ கேட்கின்ற வரத்தை தர காத்திருக்கிறேன். தந்தையே, என் தாய், என் சகோதரர்கள் உயிர் பெற்று எழ வேண்டும். அவர்களை மறுபடியும் மனைவி பிள்ளைகளாக நீங்கள் ஏற்க வேண்டும். அவர்கள் ஏதாவது தவறிழைத்திருந்தால் அவற்றை நீங்கள் மன்னித்தருள வேண்டும். தன்னுடைய வார்த்தையை மீறாமல் மதித்து தன் கட்டளையை நிறைவேற்றிய பிள்ளையினுடைய இந்த வேண்டுகோளை, இந்த கோரிக்கையை மறுக்க முடியவில்லை யமதக்கினி முனிவரால். தந்தேன், நீ கேட்ட வரத்தை தந்தேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். தாய் ரேணுகாதேவி உயிர் பெற்றெழுந்தார். தமையன்களும் உயிர் பெற்றெழுந்தார்கள். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு, கூடுதல் சிறப்பு என்னவென்றால், தான் கணப்பொழுதில் மனதளவில் தவறிழைத்து இழந்த கற்பு விசேடத்தை மீளவும் பெற்றவளாக, உயர்ந்த உத்தமமான கற்பொழுக்கத்துக்கு சொந்தக்காரியான அந்த ரேணுகாதேவி தன்னுடைய விசேடமான கற்பொழுக்கத்தோடு மீளவும் பிறந்தார். யமதக்கினி முனிவர் மனைவியை மனைவியாக ஏற்றார், பிள்ளைகளை பிள்ளைகளாக ஏற்றார். மீண்டும் வசந்தம் வீசியது அந்த வாழ்நாளில் அவர்களுடைய குடும்பத்தில். அந்த குடும்பத்துக்குள் வசந்தத்தை கொண்டு வந்தது யார்? பரசுராமனுடைய அந்த தந்தை சொல் மீறாத கட்டளை, தந்தை சொல்லை மதித்த அந்த தன்மை.
ஒருவேளை பரசுராமனும் அந்த சத்தியத்தை, அந்த கட்டளையை காப்பாற்றத் தவறி இருந்தால் கோப ஆவேசத்தில் யமதக்கினி முனிவர் தன் பிள்ளைக்கு இட்ட கட்டளையை தானே நிறைவேற்றி இருப்பார். அப்படி தானே நிறைவேற்றி இருந்தால் அவர்களை உயிர்ப்பித்திருக்க கூட ஒரு பிள்ளை ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது. எனவே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று வாழ்ந்து காட்டிய பரசுராமன் எமக்கு தருகின்ற கற்பிதங்கள் பல, எமக்கு சொல்லுகின்ற செய்திகள் பல. தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்பதை நிரூபித்து தன் தாயையும் தமையன்களையும் உயிர்ப்பித்த அந்த மதியூகம், அந்த அற்புதம் கொண்டாடப்பட வேண்டியது. சரி, எல்லாம் சரிதான். இதெல்லாம் யதார்த்தத்துக்கு பொருந்தக்கூடிய கதையா? கற்பனையாக புராண கதை என்று எங்கோ ஒரு பிற்போக்கான ஒரு கதையை சொல்லுகிறாயே என்று நீங்கள் எண்ணுவது எனக்கு புரிகிறது. ஆனால் இது பிற்போக்கான கதை அல்ல. இது பக்தியின் கதை, நம்பிக்கையின் கதை, தந்தைக்கு தனியன் கொடுத்த மரியாதையின் கதை, உண்மை வரலாறு. அதாவது திருமாலுடைய 10 அவதாரங்களுக்குள்ளே ஒரு அவதாரமாக சொல்லப்படுகின்ற, போற்றுகின்ற பரசுராம அவதாரம். அந்த பரசுராமன் செய்த, நிகழ்த்திய அற்புதமான ஒரு செயல்தான் இந்த செயல். சிந்தித்து பாருங்கள். இப்படி எங்கள் இனத்தில், எங்கள் சமயத்தில் இருக்கிற முன்னுதாரணங்கள், ஆச்சரியம் ஊட்டுகின்ற அற்புத நிகழ்வுகள் 1000 கொட்டி கிடக்கிறது. அவற்றை எல்லாம் இளைய தலைமுறைக்கு உணர்த்த வேண்டியது, சரியான புரிதலோடு புகட்ட வேண்டியது எங்களின் மேலான கடமை. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.